வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ தனது மாத வருமானத்தில் 30% வாடகைக்கும் 25% உணவுக்கும் செலவிடுகிறார். மீதமுள்ள வருமானத்தில் 20% தனது தாய்க்கும் 1/3 பங்கு தந்தைக்கும் கொடுத்து மீதமுள்ளதை சேமிக்கிறார். அவரது சேமிப்பு 4200 எனில் அவரது மாத வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவருடைய மாத வருமானத்தை நம்ம எக்ஸ் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிடுவோம். இதில் ஏங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மந்த்லி இன்கமில் 30% வாடகைக்கு கொடுக்குறார், 25% உணவுக்கு கொடுக்குறார். ஸோ அப்போ டோட்டலாக 55% அவர் வாடகைக்கும் உணவுக்கும் செலவு பண்ணுறாரு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 45% இருக்குமா. அதாவது அவருடைய மாத வருமானத்தின் 45% மிச்சம் இருக்கும். இப்போ இதில் மீதமுள்ள வருமானத்தில் 20% தனது தாய்க்கும், அப்போ இந்த மீதம் இருக்கக்கூடிய வருமானத்தின் 45%ல் 20% தாய்க்கு கொடுக்குறாரு. அப்போ 20%னா 20/100ன்னு எழுதிக்கலாமா. இது அம்மாவுக்கு கொடுக்குறாரு. அதே மீதமுள்ள வருமானத்தில் 1/3 பங்கு தந்தைக்கு கொடுக்குறார். மீதமுள்ள வருமானம்னா என்னது, எக்ஸின் 45%. இதில் 1/3 பங்கு தந்தைக்கு கொடுக்குறார். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு இதில் மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அவர் சேவ் பண்ணுறாரு. அது எவ்வளவுனா 4200 ரூபாய். ஸோ இப்போ அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பார், இது அடிக்கலாமா. இது எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு 45/100 இன்ட்டு 20% தானே கொடுக்குறாரு. ஸோ இதை அடித்தா என்ன ஆகும், ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 9/100 எப்படி எழுதலாம், எக்ஸின் 9%ன்னு எழுதலாமா. அப்போ வருமானத்தின் 9% அம்மாவுக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு 45/100 இன்ட்டு 1/3 இதை அடிக்கலாமா. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 15/100, அப்போ இதிலிருந்து இதை எப்படி எழுதலாம், எக்ஸின் 15% அப்பாவுக்கு கொடுக்குறார். இது எதில் உள்ளது, எக்ஸின் 45%ல் உள்ளது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 9% ப்ளஸ் அடுத்தால ஒரு 15%, இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 24%ன்னு வருமா. ஸோ அப்போ எக்ஸின் 24% அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போயிடுது. இப்போ மிச்சம் என்ன இருக்கும், அப்போ 45% தான் ஏற்கனவே மிச்சம் இருக்குது. இப்போ இதில் 24% போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடியது 21%. அப்போ வருமானத்தின் 21% தான் அவர் சேவ் பண்ணுறாரு. அது எவ்வளவு, 4200 ரூபாய். ஸோ அப்போ இதிலிருந்து எக்ஸ் இன்ட்டு 21/100ன்னு எழுதிக்கலாமா, இஸ் ஈக்குவல் டு 4200. இதை அடிக்கலாமா. ஸோ அப்போ மந்த்லி இன்கம் எவ்வளவு, 20000 ரூபாய். இதுதான் அவருடைய மாத வருமானம். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.